டைம் ஆச்சு, எல்லாரும் வெளியே கிளம்புறீங்களா? இப்ப சொல்ற திரிஷா, இந்த நிலைமைக்கு ஒண்ணு யார் ஆளாக்குனாங்களோ, அது எங்க அத்தையா இருந்தா சரி, எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விடுறதா இல்லை. என்ன பேசுற நீ? அத்தைய நீ பழி வாங்கினா கூட பரவாயில்லன்னு அம்மாவை போய் இங்க பாரு கார்த்தி, இதுல நீ சென்டர்ல வராத. என்னென்ன பேசுற? நீ பேசுறது தப்புன்னு கொஞ்சம் பொறுமையா இருன. இல்லடா, இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருந்தேனா நான் மனுஷனே இல்லை, மிருகத்துக்கு சமானம். இப்பதான் நானும் என் பொண்ணு நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுண்ணே. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வரட்டும்ண்ணே, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாண்ணே. விட்டுருண்ணே. இல்லடா கார்த்தி, அங்க பாரு எங்க அத்தை எப்படி அழுவுறாங்க. இதே நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்படி ஆயிருந்தா நீயோ நானும் சும்மா இருந்திருப்போமா? இல்ல இல்ல. ஆமா மாப்பிள்ள, கடவுளே. அத்தை நீங்க அழுவாதீங்க அத்தை, நான் இருக்க திரிஷாக்கு. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா, அவளை யாராச்சும் காயப்படுத்தினாங்கன்னா நான் விடமாட்டேன் அத்தை. இப்பவே போறது 4 வாரத்தை நறுக்கு நான் கேட்டுட்டு நான் வரது. சரிங்க மாப்பிள்ள. என்னத்த நீங்க தடுத்து நிறுத்தணும் அத்தை. அத்தை விட்டு இப்படி போங்கன்னு அனுப்பி விட்டா என்னத்த அர்த்தம் இது? சொல்லுங்க அத்தை, நீங்களாச்சும் நீங்க சொன்னா அவர் கேட்பாரு. இல்லப்பா கார்த்தி, நான் சொல்ற நிலைமையில அவர் இல்லை. அவரு பொண்டாட்டிக்கு எதுன்னா ஒண்ணுன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவாரு. அதுக்கு காரணமா இருந்தவங்கள அவரை விடவே மாட்டாரு. இல்லையாப்பா சுதாகரு? என்ன மாப்பிள்ள சும்மா இருக்கிறீங்க? இல்ல அத்தை, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. என் த்ரிஷாக்கு எதுனா ஒண்ணுன்னா நான் அவங்கள விடவே மாட்டேன். நானு எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை. நீங்க த்ரிஷாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள, சரி பார்த்து நல்லா பேசுங்க மாப்பிள்ள, விடாதீங்க மாப்பிள்ள. நான் பார்த்துக்கிறேன் அத்தை. அண்ணா நில்லுண்ணே. அண்ணா எங்கண்ணா போற? அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுண்ணே. இங்க பாரு கார்த்தி, இதெல்லாம் நீ சென்டர்லயே வராது, இல்லைன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுடும். அப்படி போட, இப்போதான் நீ என் மாப்பிள்ளை.